விஜய் தேவரகொண்டா நடிப்பில் வெளியாகியுள்ள கிங்டம் திரைப்படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராமநாதபுரத்தில் நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் திரையரங்கில் அனைத்து காட்சிகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. அனைவருக்கும் வணக்கம். தமிழர்களுக்குன்னு ஒரு கட்சி ஏன் வேண்டும் என்று தற்போது பலர் உணர்ந்திருப்பார்கள். ஏனென்று சொன்னால், இதுவரைக்கும் தமிழர்களுக்கான ஒரு கட்சி தமிழ் மக்களுக்காக உண்மை இதுவரை இருந்ததில்லை. அதனால்தான் தமிழ் மக்களை இதுவரை ஏமாற்றி தமிழ் மக்களை அடிமையாக வைத்துக்கொண்டு பிற மொழிகள் அடிமையாக இருக்கிறார்கள் என்பதை நம்ம ஒவ்வொரு காணொலி மூலமாக எடுத்துக்கொள்கிறோம். இதே ஒரு படமோ வேறு ஒரு பிரச்சனையோ நடந்தால் பிற மாநிலத்திலே பாருங்கள், அங்கே தமிழர்கள் தாக்கப்படுவார்கள். ஒருவேளை அவர்களுக்கு எதிராக தமிழர்களுக்கு ஆதரவாக திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் யாராவது கருத்து பதிவிட்டார்களோ, எடுத்துக்காட்டாக சத்யராஜ் அவர்கள், இவருடைய படம் அங்கே விடக்கூடாது. சமீபத்தில் ஒரு படம் அதே போன்றுதான். அங்கே இருக்கிற ஒற்றுமை பாருங்கள். எங்களுக்கு எதிராக யாராச்சும் பதிவிட்டால், காவிரி நீர் பிரச்சனையிலையோ ஏதோ பதிவிட்டால் உடனே அவங்க அடித்து அது எதிர்ப்பினை அங்கே காட்டுவார்கள் கன்னடா மக்கள். அங்கே இருக்கிற இன உணர்வு இங்கே ஏன் இல்லாமல் போனது என்பதுதான் இத்தனை ஆண்டுகாலம் மக்களை மடைமாற்றி வருகிறது இந்த திராவிடம். தமிழர்களை வரலாற்றை பேசுவதில்லை, தமிழர்களையும் தலைவர்களை அடையாளப்படுத்துவதில்லை. பிற மொழிகளை தொடர்ந்து அவர்கள் விழாக்கள் எடுப்பார்கள், அவர்களையே முன்னுரிமைப்படுத்துவார்கள், அவர்களே கொள்கை தலைவராக வச்சுக் கொள்வார்கள், அவர்களே வழிகாட்டியாக வைத்துக் கொள்வார்கள். இப்போ எல்லாம் விழிப்பு கொண்ட சீமான் அவர்கள் நாம் தமிழ் கட்சி பிறகுதான் மக்கள் விழிப்படை தொடங்கிவிட்டார்கள். தொடர்ச்சியாக தமிழர்களை இழிவுபடுத்தப்பட்ட நிறைய படங்கள் வந்திருக்கிறது. அதே சமயத்தில் தற்போது வெளியாகுள்ள கிங்டம் என்ற படம் தெலுங்கு தோண்டா விஜய் தேவரகொண்டா படம் நடித்துள்ள அந்த படத்தில் தமிழர்களை இழிவு செய்துவிட்டு தைரியமாக இவர்கள் தமிழ்நாட்டை திரட்டு சம்பாதிக்கலாம், பல கோடியில் பெறலாம் என்ற எண்ணம் வருகிற அளவுக்கு எவ்வளோ தைரியம் வருகிறது என்று சொன்னால், நாம் எதுவும் செய்ய மாட்டோம், முட்டாள்கள், இவர்கள் அறிவற்றவர்கள், இப்படி என்ற மனநிலையில் நம்மளை அவர் நினைத்திருக்கிறார்கள் என்றால் நம்ம வெக்கக்கடாக உள்ளது. நம்ம அந்தளவுக்கு மட்டமாக தரமட்டு மூளை இல்லாமல் மங்கி போயிருக்கிறோமா என்ற கேள்வி எழும்ப வேண்டும். அப்போது அவர்களை நம்மளே இழிவு செய்துவிட்டு நம்ம நாட்டிலே திரையிட்டு நம்மளையே அதை கொண்டாட வைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கான்னு சொன்னால், அவர்கள் எவ்வளோ அந்தளவுக்கு புத்திசாலமாக இருக்கிறார்கள், நம்ம எவ்வளோ மூளை இல்லாமல் இருக்கிறோம் என்றதை நம்ம ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த போராட்டத்தின் பல காட்சிகள் ஈழத்தமிழை இழிவுபடுத்துவதாக நோக்கில்தான் நாம் தமிழ் கட்சியில் அண்ணன் சீமானவர் எச்சரிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஈழத்து இன சொந்தங்களை இழிவுபடுத்தும் வகையில் இந்த படத்தை நிறுத்து, இல்லையென்ற திரையிட முத்திரையிட வேண்டிய எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழ் கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரும் இந்த படத்திற்கு எதிராக போராட்டத்தை நடத்தினார்கள், திரையரங்கை முற்றுகையிட்டனர். ராமநாதபுரத்தில் செய்தியாக வந்திருக்கிறது. பல இடங்களில் செஞ்சிருக்கிறார்கள், பல இடங்களை அணுகி இதை எங்களை இழிவுபடுத்தும் வகை இருக்கிறது, இதை தடுத்து நிறுத்த வேண்டும் கோரிக்கை வைத்துள்ளார்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்கள் முற்றுகையிடுவோம் என்று கூறியதன் தான் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடைபெற்றது. நாம் தமிழ் நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர். கோவையிலும் இது போன்று கைது செய்யப்படுகிறார்கள். கைது செய்யப்பட்டு ஒரு மண்டலத்தில் அடைக்கப்பட்டார்கள், பின்பு விடுதலை செய்யப்பட்டார்கள். ஆனால் கோவை நர்மதா அவர்கள் மாநில மக்கள் அக்கா அவர்கள் சென்று அவர்கள் வருவதற்கு முன்பாக கைது செய்துவிட்டார்கள். இந்த செய்தி கேட்டவுடன் வந்திருக்கிறார், அதுக்குள்ளே கைது செய்துவிட்டார்கள். அப்போது எங்களை தமிழ் மக்களை எழுதிவிட்டு எங்கள் திருடுவோம், நாங்கள் எந்த இதுவும் செய்ய சுரணையற்ற சூடு தன்மையற்ற நாங்கள் இருப்போம், நீங்கள் அது ரிலீஸ் செய்து கொண்டு இருப்பீர்கள், எவ்வளோ ஒன்று அதிகாரத்திமிர் இருக்கின்றது, எந்த துணிச்சலில் நீங்கள் வெளியிடுகிறீர்கள் என்பதை நம்ம தமிழ் மக்களாக உணர்வு கொள்ள வேண்டும். இது வரைக்கும் தான் முட்டாளாக இருந்து விட்டீர்கள். பிற கட்சிகள், திராவிட கட்சிகள், இல்லை திராவிட கட்சி கூட்டணி வச்சிருக்க கட்சிகள் எல்லாம் நம்மை ஏமாற்றி வாக்குகளை மட்டுமே குறிக்கோளாக வைத்து ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். நான் எப்போது தெளிவு பெறுவோம் நம்ம. இப்போ ஒரு நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து இத்தனை ஆண்டுகளாக தமிழ் மக்களாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழ் தலைவர்களையும் வரலாற்றுகளையும் தொன்மைகளையும் உணர்த்துகிறார்கள். அப்போது விழிப்புணர்வு அடைவீர்கள். உன் தலைவனை நீ போற்றாமல், உன்னோட முன்னோர்களை போற்றாமல், உனக்கு பாடுபட்டவர்களை போற்றாமல், உனக்கு இது மண்ணுக்கு சம்மந்தம் இல்லாமல் யாரோ ஒரு தூக்கி கொண்டாடிக்கிறீர்கள்.
அதனால தான் இன்றைக்கி உணவற்று முட்டாள்தனமாக இருக்கிறீர்கள் என்பது அண்ணன் சீமானவர்கள் தேர்தல் ஒவ்வொரு மேடைகளிலும் நம்முடைய வரலாற்று தலைவர்கள் ஊரிலே புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தான் நமக்காக பாடுபட்டார்கள். திராவிடத்தில் யார் பாடுபட்டார்கள்? எல்லாம் பேர் எடுத்து போட்டு ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்வார்கள் என்று சொல்லுகிறார்கள். தயவுசெய்து இனிமையாவது ஒரு விழித்துக் கொள்ளுங்கள். தற்போது பாருங்கள், இன்னொரு செய்தி பார்த்தீங்கன்னா, ஐயா ஸ்டாலின் அவர்களை தொடர்ந்து ஒவ்வொரு தலைவர் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் தமிழர்கள், எல்லாம் திராவிட கொள்கை. ஆனால் சீமான் அவர்கள் சொல்லிட்டார், ஒன்றே இரண்டே போட்டி தான். ஒன்று தமிழ் தேசிய கொள்கை, இன்னும் திராவிட கொள்கை. திராவிட கொள்கைகளை பார்த்தீங்கன்னா அதிமுக அடங்கும், திமுக அடங்கும், விஜய் அடங்கும், வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் அடங்கும். தமிழர் நலன் சார்ந்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. பிற கட்சிகள்லாம் கூட்டணிக்கு போவர்கள் தமிழர்கள் மக்களுக்கு எதிராக ஒன்று சேருவார்கள். அந்த வகையில் பிரேமலதா விஜயகாந்தன் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஐயா எடப்பாடி அவர்கள் முன்பு பழைய முன்னாடி சட்டமன்ற மக்களவை தொகுதியில் 5 தொகுதி சீட்டு வேண்டும், ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்டார்கள். அதில் உடன்பாடு ஏற்படாததான் அவங்களுடைய கருத்து முரண் தீர்வேற்றப்படாதான் சந்தேகத்துக்குரியாக இருக்கின்றது என்று சொல்லப்படால் ஜனவரியில் தான் கூட்டணியை பற்றி அறிவிப்பு என்று சொல்லிய நிலையில் ஐயா ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார்கள். கேட்டால் உடல்நலம் குறித்து விசாரித்தோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் திருமாவளவன் அவர்களும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் சரி, ஒவ்வொருவரும் ஒரு சந்தித்து பேசுகிறார்கள். ஏன்னாப்பா நீங்கள் அண்ணன் சீமான் அவர்களை சந்தித்தார், நீங்கள் சந்தித்தா உடல்நலம் அவர் உடலே ஒரு இறப்பு ஏற்பட்டுறது, அவர் உடல்நிலை குறித்து விசாரித்து என்று சொல்கிறீர்கள். பிற கட்சிகள்லாம் சந்தித்தால் நீங்கள் அதில் ஒரு வேறு எதுவும் சொல்கிறீங்க, அரசியல் பற்றின பேசியிருப்பார்கள், கூட்டணி பிறகு தான் பேசியிருப்பார்கள் சொல்லுவார்கள். ஆமாம், உண்மைதான். தமிழ் நலன் சார்ந்து எடுத்துக்கூடிய முன்னேற்ற கட்சிக்கும் தமிழர் அல்லாத திராவிட கொள்கை சேர்ந்த கட்சிகளும் ஒன்று சில வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் எல்லாம் உடல்நல விசாரிக்க சென்று அவர்களை பேரம் பேசுவதும் சீட்டு பேரம் பேசுவதும் ஏனென்று சொன்னால் தமிழர் நலனை சார்ந்த விட இத்தனை ஆரிய திராவிட கட்சி 2 கட்சிகள் தான் இருக்கின்றது இது வரைக்கும். திராவிட யார் ஐயா அம்மையார் ஜெயலலிதா இருந்தாலும் சரி, ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான், கருணாநிதி அவர்களும் சரி, இதெல்லாம் திராவிட சார்ந்தவர்கள். யாரோட ஆட்சிக்கு வரலாம். அதில் அடிமைகளாக தான் இருந்திருக்கிறார்கள் எம்எல்ஏ எம்பிகள் தமிழர்கள். அதிலும் பெரும்பான்மை கிடையாது. அப்போது ஐயா அம்மையார் ஜெயலலிதா போன பிறகு எடப்பாடி தலைமையில் தமிழ் என்ற உணர்வு வந்துடக்கூடாது. அதனால தான் இப்போ ஒன்றொன்றும் தமிழ் என்று அடையாளப்படுத்தப்பட்டு விட்டால் நம் திராவிடம் ஆரியம் திராவிடம் நம்ம மேலோங்க முடியாது. அப்போது அது என்ன பண்ணுறாங்க, மறைமுக கூட்டணி பிஜேபியுடன் வச்சுக்கிறது திமுக. இப்போ நேரடியாக அதிமுக கூட்டணி வைத்திருந்தாலும் இவர்கள் மக்கள் எதிர்ப்பு இருக்கிறது. பிஜேபியுடன் கூட்டு சேர்ந்தால் வெற்றி பெற முடியாது, மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் தெரியும். ஏற்கனவே அந்த அடிப்படையில் தான் ஐயா எடப்பாடி அவர்கள் முன்பு தோல்வியை பெற்ற பிறகு அதனுடன் விலகி சென்றிருந்தார். இப்போ சமீபத்தில் விஜய் அவர்களும் சிம்மனர் வருவார்கள் என்று எதிர்பார்த்த எடப்பாடி அவர்கள் எந்த கூட்டணி உடன்பட வராததால் பிஜேபியோட கூட்டு ஏற்கனவே கைப்பற்றிக் கொண்டார். ஆனால் இந்த ஆரிய திராவிடம் ஐயா எடப்பாடி வெற்றி பெற விரும்பவில்லை. வெற்றி பெற்றுவிட்டால் தமிழர் அடையாளம் மேலோங்கிவிடும், ஆரிய விலைக்காவது. அதனால் அவர்கள் எப்படியும் மக்கள் ஓட்டு போட தோற்கடிப்பார்கள் தெரியும் அவர்களுக்கு. அதனால தான் திமுக கூட்டணி செய்தியில் வருகின்றது. தமிழர்களுக்கு எதிராக எல்லாம் ஒன்று கூறுகிறார்கள் மக்கள் விழிப்புணர்வுகள். நன்றி, வணக்கம்.